சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கடகராசியில பிறந்த உங்களுக்கு தமிழ் மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்கிறோம். முதல்ல இந்த மாதத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எங்கெல்லாம் இருக்கு, இந்த கிரகங்கள் அவங்க இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, அவங்க செல்லக்கூடிய நட்சத்திரங்கள், இதன் அடிப்படையில இந்த மாதம் என்ன மாதிரியான நன்மைகள், என்ன மாதிரியான கெடுபலங்கள், அதுல இருந்து நாம் எப்படி மீண்டு வருவது, இதைதான் இப்ப சுருக்கமா பார்க்கணும். உங்க கடகராசிலே செவ்வாய் பகவான் கோச்சாரத்துல வக்கரகதியில இருக்க, உங்க கடகராசிக்கு 3ஆம் இடத்துல கேது கோச்சாரத்துல சஞ்சாரம் பண்ற, உங்க கடகராசிக்கு 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல குரு பகவான் கோச்சாரத்துல வக்கரகதியில இருக்க. இந்த அடிப்படையில பார்க்கிற போது இந்த மாதம் 13ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார். அதாவது உங்க ராசிக்கு 7ல இருந்து 8க்கு போறார். புத பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தவர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போறார். ஆக 2 கிரகங்கள் 4 ராசியில சஞ்சரிக்கிறாங்க. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துட்டு தான் பாக்குறோம். முதல்ல உங்க ராசியிலே செவ்வாய் பகவான் வக்கரகதியில இருக்கார். செவ்வாய் அப்படின்னாலே தைரியம்னு அர்த்தம், தன்னம்பிக்கைன்னு அர்த்தம். சோ ஒரு பக்கம் நீங்க மிகப்பெரிய தன்னம்பிக்கை, ஆனா அதே சமயத்துல செவ்வாய் எங்க வக்கரகதியில இருக்கனால அந்த தன்னம்பிக்கை சில நேரம் உங்களை அறியாம பயம், பீதி, மனக்குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்கு. அதனால முதல்ல இந்த ஃபியரிங்க விடுங்க. ஸோ எல்லா விதமான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால செவ்வாய்க்கே உரிய குணம், போராடி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நீங்களே உருவாக்குங்க. ஏன்னா நீங்க கடகராசியில பிறந்தவங்க, கடகம் சந்திரன், சந்திரன்னாலே மனம்னு அர்த்தம், உடல்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை செயல்படுங்க. ஆனா அதை தைரியமா வச்சுக்கோங்க. எதையும் வருவது வரட்டும்னு பாருங்க. ஏன்னா அதுதான் உங்க ராசியில செவ்வாய் பகவான் வக்கரகதியில இருக்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல கோச்சாரத்துல கேது, அவரும் சூரியன் சாரம். இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்துல மிகப்பெரிய மாற்றம். 3ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எப்பயுமே வைப்ரேஷன் எல்லாம் பார்த்துக்குங்க. ஒரே சிந்தனை, ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு. ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னாலே லைஃப்ல நம்மளுடைய எய்ம் என்னவோ, நம்முடைய ப்ராஜெக்ட், நமக்கான ஆம்பிஷன், நோக்கம், வாழ்க்கையில நம்ம என்னவாக ஆகணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி முன்னேறணுங்கிற எண்ணங்களை சொல்வது 3ஆம் இடம். அங்க கேது இருக்காரு. கேது அப்படின்னாலே பாம்புன்னு அர்த்தம். ஸோ ஒரு நேரம் சீரும் ஒரு நேரம் அமைதியா இருக்கும். அது மாதிரி இல்லாம எவ்வளவுக்கு நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா இந்த கேது பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்க. சூரியன் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த மாதம் மார்கழி மாசம் சஞ்சாரம் பண்றாரு. 6ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல இந்த மாதத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நான் சொல்ல வந்தது. ஆக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க, செயலாக்கம் பண்ணுங்க, அதை தைரியமா செய்யுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும். அந்த தேடுதலை இந்த மாசம் வச்சுங்க, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, மனக்குழப்பங்கள் இருக்கு, நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ, அப்ப இறைவன் உங்கள்கிட்ட யாரையாவது அனுப்புவார் உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு. அது இந்த மாதம் இருக்கு. ஆக கேது 3ஆம் இடத்துல இருந்தாலே மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய நல்ல ஒரு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்ல, உங்களை நீங்க பெரிய லெவல்ல டெவலப் பண்றதுக்கோ அப்டேட் பண்றதுக்கோ வாய்ப்புகள் நிறைய உருவாகும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க. எப்பயுமே அதிர்ஷ்டம் அல்லது கிரகம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு கை காமிச்சுட்டே இருக்கும். நாம தான் அதை பெரிய லெவல்ல போகணும். அதே சமயத்துல கேது 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களோட முயற்சிகள்ல நிறைய தடைகள், ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. எவ்வளவுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ லைஃப்ல அதற்கான அங்கீகாரம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்க. அங்க சனியும் பாக்குறாரு. 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அர்த்தம். இங்க குரு பகவான் வேற பாக்குறாரு. அப்படி இருந்தாலும் எதிர்பாராத கோயிலுக்கு போறது, தெய்வ தரிசனம் பண்றது, ஆலய தரிசனம் பண்றது இந்த மாதம் அமையும். அது மட்டும் இல்ல, உங்க லைஃப்ல எதிர்பாராத காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு காதல் இருந்தால் பின்னாடி காதல் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களோட 5ஆம் இடத்துல புதன், அது பாத்தீங்கன்னா இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவல்ல 5ஆம் இடத்துல
புதன் இருக்கிறது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி வாங்குறது, இது எல்லாத்தையும் இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்க அல்லது யோசிச்சீங்க. ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடம் இஸ் ஏ டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது விஷயத்துல நீங்க கவனம். எப்பதான் நாங்க அந்த பிசினஸை பண்றதுன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது ஒரு லாபம் இருக்கும். உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். 6ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர் இருக்கு. ஸோ அது இந்த மாதம் சூரியன் இருக்கிறதுனால நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 6 குரு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்துல. அப்படி இருந்தாலும் யாரெல்லாம் ப்ரொஃபஷனை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்கு. வேலையில நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும். அது இல்லாம வேலையில நான் ப்ரொமோஷனா, இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது கிடைச்ச வேலை எதுவோ அதை நீங்க நல்லா தக்க வச்சுங்க. உங்களுடைய வேலையில நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கு. அடுத்தபடியா கடகராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 7ஆம் இடம் உங்களுடைய பிசினஸ். அவர் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. உங்களுடைய பிசினஸ்ல நீங்க பார்ட்னர்ஷிப்போட பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்க நஷ்டமடைவீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் பிசினஸ் பண்ணாலும் இந்த மாதம் உங்களுடைய பிசினஸ் சுமாரா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. லாபம் இருக்கு. லாபம் மொத்தமாக மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய 9ஆம் இடத்துல ராகு, அவரும் சனி உடைய நட்சத்திரம். நீண்ட தூர பிரயாணங்களை அவாய்ட் பண்ணுங்க. இது இந்த மாதம் ரொம்ப முக்கியமானது. அதுல நிறைய தடைகள், பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. நீங்களுமே தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க. பட் அதே சமயத்துல உங்களுடைய 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதையில இருக்கார். 11ஆம் இடம் நம்முடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகுது. அப்ப இந்த மாதம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், நல்லதொரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகும். நண்பர்களால் நன்மைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதத்துல வழக்கம் போல கடகராசிக்கு அஷ்டமத்துல சனி, அதுலயும் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வந்தார். அப்படி இருக்கிறது கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், இது லைஃப் பார்ட்னருக்கும் சரி, பிசினஸ் பார்ட்னருக்கும் சரி பொருந்தும். அது விஷயத்துல கவனம். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையா இருங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்க. யாருக்கும் சூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி போறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்ப வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேல சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறது. எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு சூரியனால் உண்டு. இந்த மாதத்துல புத பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்க. பெரிய லெவல்ல கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு, அல்லது நீங்க பெரிய லெவல்ல நோய் இருந்தால் நோயிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான அல்லது நோய் குறைவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது பகவான் உங்களை பற்றிய வீண் வதந்தி, ஒரு ஃபேக் நியூஸ் எப்பவுமே ரன்னிங்ல இருக்கும். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, தூக்கி போடுங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்க நரசிம்மருடைய வழிபாடு நல்லா பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதத்துல சிவன் கோயில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.